பேரறிவு, காலம் எனும் வளம் 4, இயல்பூக்கம், தன்மாற்றம், கூறுதலறம் என்கின்ற திறம் 3. இதிலே காலம் என்பது கடவுள். அந்த காலத்திற்கும் இங்க நம்ம பேச போற அந்த நேர மேலாண்மைங்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. டைம், காலம் என்பது வேதாத்ரி மகரிஷி குருவின் பாதப்படி ஒரு கடவுள். அத ஆளுமைங்கிறது மேனேஜரியல் ஸ்கில், மேலாண்மைங்கிறது அதனுடைய சுப்ரீம் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இதுதான் நம்மளுடைய சிந்தனைக்கான இன்றைய விருந்து. அதுக்கு முன்னால எந்த இடத்துலையும் நம்ம கருவி, இந்த கருவியை எப்படி பயன்படுத்தணும்னு அன்னை, தந்தை, ஆசான், குரு இவங்க தான் தீர்மானம் பண்ணுவாங்க. அந்த வகையில இந்த கருவியை இப்ப இயக்குற அந்த குருவை பத்தி பேசாம நினைக்காம எந்த செயலுமே செய்யக்கூடாது. அந்த வகையில அருள்ஞான குருவே வாழ்க, எங்கள் அருள்ஞான குருவே வாழ்க, உடலுக்கு பயிற்சி தந்த உத்தமன் வாழ்க, உயிர்காக்கும் காயகல்பம் தந்தவர் வாழ்க, தினம் ஒரு தியானம் சொன்ன திகம்பரன் வாழ்க, குணநல அகத்தாய்வு வகுத்தவன் வாழ்க, அறிவுக்கு கோயில் தன்னை அளித்தவர் வாழ்க, ஆழியாரின் அமைதி தவ சீலரே வாழ்க. 8 வயசுல அவருக்கு வறுமை 2லயும் வருது. ஐயாவுக்கு கல்வி தொடர முடியல, உணவுக்கும். ஆனா பசி இருக்கும் பொழுதும் வறுமை தாண்டவம் போகும்போது கூட இது ஏன் வருது, கடவுள் எதுவா இருக்கும், உயிர் என்னவா இருக்கும்னு இந்த உலகத்துல ஒரு அருவமான விஷயங்களை பத்தி சிந்தனை பண்ணக்கூடியது. கருப்பொருள், பருப்பொருள். நம்ம பார்க்கிற பொருள் படைத்ததை விட்டுட்டு இதுக்கு மூலம் கரு என்னவா இருக்குங்கிற யோஜனை 8 வயசுல வருதுன்னா அது ஒரு இறையருள் குரு கடாட்சம் தான். அவர் மனசுக்குள்ளாரே இந்த விஷயங்களை 8 வயதுல, அதனாலதான் என்னதான் சுதந்திர காலத்துல பிறந்திருந்து தேச விடுதலைக்காக பாடுபட்டவங்களுக்கு மத்தியில இவர் ஆத்ம விடுதலை, வேதாத்திரி மகரிஷியே ஆத்ம விடுதலை. அதனாலதான் பாமரர்களின் தத்துவ ஞானி அவர். குருன்னு ஒண்ணு இல்லைன்னா இப்ப அவங்களுக்கு குருவா அருட்பெருஞ்சோதி ராமலிங்கரை சொல்லுவாங்க. இப்படி அவங்க ஒரு இறை நிலையில ஏதோ ஒரு கருப்பொருளை நோக்கி தன்னுடைய குருவா வச்சுக்கிற மாதிரி ஒரு எக்ஸிஸ்டிங் திங்ஸ், இந்த பிரபஞ்ச படைப்புல இருக்கக்கூடிய உயிர் பொருள் அல்லது சடப்பொருள், அது ஒரு உயிர் தாவரமா இருக்கலாம், 2 உயிர் புழுவா இருக்கலாம், 3 உயிர் பூச்சியா இருக்கலாம், 4 உயிர் விலங்கா இருக்கலாம், 5 உயிர் பெரிய விலங்கா இருக்கலாம், 6 உயிர் மனிதனா இருக்கலாம். எப்பேற்பட்டவங்களுக்குமே இந்த குருங்கிறதோட இம்பார்ட்டன்ஸ்க்கு நல்ல கட்டுமஸ்தான உடம்பு, அழகு, புகழ், பணம் இருக்கலாம், நல்ல சுற்றம், நட்பு, உறவு, எல்லாரும் பொறாமப்படக்கூடிய அளவுக்கு குடும்ப அமைப்பு இருக்கலாம். அவர் படிக்காத வேதமே இல்லை, 4 வேதங்களையும் ஃபுல்லும் முழுமையா கற்று தேர்ந்தவராக இருக்கலாம். உள்நாட்டுல இல்லாம மேல்நாட்டிலையும் புகழ் பெற்றிருக்கலாம். உலகமே அவர் காலடியில தான் இருக்குதுன்னு நினைக்கலாம். 8 திக்கிலையும் அவர் புகழ் என்றென்றும் பேசப்பட்டு கொண்டிருந்தாலும் அவரு மெட்டீரியலிஸ்டிக் உலகத்துல வாழாம உலக பொருட்கள் மேல எல்லாத்தையும் திறந்து இருந்தா. ஏன்னா இன்னைய உலகம் என்னன்னா, ஆரம்ப காலங்கள்ல நம்ம பொருட்களை பயன்படுத்துவோம், மனிதர்களை நேசிப்போம். we use objects and we love people. but present scenario கொஞ்சம் தடுமாற்றமா தான் இருக்கு. இதற்காகவாது மனவளக்கலை உலகெங்கிலும் வேதாத்ரி மகரிஷி சொன்ன மாதிரி எல்லா இடங்கள்லையும் பரவணும். அப்பதான் உண்மையான வேல்யூ சிஸ்டம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எல்லா பற்றியும் விற்று இருந்தாலும் கூட இந்த 8 குவாலிட்டிஸ் இருக்கிற மனிதனுக்கு கூட குரு அப்படிங்கிறவரோட பாதம் பதியிலேன்னு சொன்னா அவர் எதை படிச்சாலும் எதை கேட்டாலும் அதுல அவ்வளவு பயனுள்ள வகையில இருக்காது. இப்போ நம்மளுடைய நேர மேலாண்மையின் போது நம்ம டைமை எப்படி ரொம்ப ப்ராஸ்பெக்டிவா, அதாவது மேனேஜ்மெண்ட்ல சுப்ரீம் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்,
நான் நேரத்தை இப்படி கையாள்றேன், நான் இந்த டெக்னிக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத விட, எப்படி என்னுடைய எண்ணத்தாலோ சொல்லாலோ செயலாலோ உடலுக்கோ உயிருக்கோ மனதுக்கோ துன்பம் தரமாட்டேங்கிற மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு மணி துளியுமே நமக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிறக்காலோ ஏதாவது வகையில பயனுள்ள வகையில இருக்கணும். அதுதான் நேர மேலாண்மை. அத இந்த நேர மேலாண்மைய ஒரு மிஷன் அண்ட் விஷன், ஒரு பர்பஸ் இருக்கணும். ஒரு கோல், பர்பஸ், விஷன் இல்லாம ஒரு டைரக்ஷன் நோக்கிய பயணத்தில் தான் நம்ம நேரத்தையே மேனேஜ் பண்ணணும். நேர மேலாண்மைங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். ஒவ்வொரு ஒரு 13 வயசுல ஆரம்பிச்சு மனிதனுடைய வாழ்நாள் பூராவே அதுக்காக தான் நான் அந்த மிஷன், விஷன் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ஒர்க். நமக்கு ஒரு தெளிவான பார்வை, இப்படித்தான் செய்யணுங்கிற ஒரு அணுகுமுறை, அதுக்கான பாதை, இது எல்லாமே நேர மேலாண்மைக்குள்ளார கட்டுப்பட்ட பகுதிகள். இத பிரியாரிட்டைஸ் பண்ணிக்கிறது. எனக்கு அதிகபட்சமான ப்ரொடக்ஷன் இருக்கணும். ப்ரொடக்ஷன் நான் சொல்றது மெட்டீரியலிஸ்டிக்கா இருந்தாலும் சர்வீஸ் பேரியஸா இருந்தாலும், பொருள் சார்ந்ததா இருக்கலாம், அல்லனா நம்ம பண்ற சர்வீஸ் சார்ந்ததா இருக்கலாம். அதை எப்படி பிரியாரிட்டைஸ் பண்ணி மேக்சிமம் லீவரேஜ் கொண்டு வந்து நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிக்க போறோங்கிறது தான் நேர மேலாண்மை. இப்ப நார்மலா இந்த கிளாக் அண்ட் கம்பேஸ்ன்னு வாங்க. கிளாக்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு கமிட்மெண்ட், இவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட், இந்த ஷெட்யூல் போறது, கோல் ஆக்டிவிட்டி இருக்கும். பட் கம்பாஸ்ன்னு பாத்தீங்கன்னா தான் நான் சொல்ற மாதிரி அந்த தொலைநோக்கு பார்வை, நமக்குன்னு சொல்லிட்டு அறிவை பயன்படுத்தி, 6வது அறிவை பயன்படுத்தி எந்த பாதையில இத பண்ணா இது எப்படி அதனுடைய வேல்யூவை ஆட் பண்ணும், என்னுடைய தொலைநோக்கு பார்வையில எனக்குன்னு ஒரு பிரின்சிபிள்ஸ் வகுத்துக்கிட்டு என்னுடைய அறிவு மூலமா ஆட்கொண்டு இந்த பாதையை நான் அடையும் பொழுது, கம்பேஷன்ங்கிறது கம்பேஷன், அது அது இருக்கும் பொழுதுதான் நீங்க யூ கேன் லவ் த ஜாப். நீங்க பணத்துக்கு வேலை பார்க்கறத விட, அதனாலதான் சொல்லுவாங்க யூ ஹாவ் டு லவ் த ஜாப் அண்ட் டூ. அந்த டெடிகேஷன், அந்த கான்சைன்ஸ், அந்த உங்களுடைய உண்மையான மெய்யறிவு வேலை செய்கிற பொழுதுதான் அந்த டைம் மேனேஜ்மெண்டோட முழுமையான அர்த்தத்தை நம்ம எடுக்க முடியும். அதனாலதான் வாட் வி ஃபீல் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹவ் வி லீட் அவர் லைஃப். நம்ம நினைக்கிறது, நம்ம எப்படி வாழ போறதுங்கிறது தான் இந்த டைம். காலம் என்கிற கடவுள் தான் இதை முடிவு பண்ணுது. டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறதே எல்லாத்துக்கும் ஒரு நேரத்தை ஒதுக்கி எல்லாத்தையும் செய்யறதுக்கு பேர் தான். சில நேரங்கள்ல நேரத்தை ஒதுக்கிட்டு செய்யாம இருக்கிறதுங்கிறதும், நம்ம வகுத்த நேரத்துக்குள்ளார செய்யாம இருக்கிறதுமே டைம் மேனேஜ்மெண்ட்ல வராது. டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் நத்திங் ஹேவிங் டைம் ஃபார் எவ்ரிதிங் அண்ட் டூயிங் எவ்ரிதிங் இன் டைம். எல்லாத்தையும் செய்யணும், அந்த குறித்த நேரத்துக்குள்ளாரையும் செய்யணும். நம்ம நார்மல் டைம்னு பார்க்கும் பொழுது நம்மளை சுத்தி நடக்கிற உலகத்திலேயே பாருங்க, நம்ம என்ன பண்ணுவோம், பணம் எப்படி வந்து போகுது, குழந்தைங்க எப்படி வளர்றாங்க, அக்கம் பக்கம் சுற்று நட்பு உறவுலாம் எப்படி நம்ம வளர்ச்சி இருக்கு, உறவுகள் எப்படி இருக்கு, சுற்றம் எப்படி இருக்கு, இவன் ஏன் திடீர்னு இப்படி ஒரு பணக்காரன் ஆயிருப்பான், இப்படிதான். இதுதான் அந்த வாட்ச்ங்கிறது. ஆக்சுவலா டைம்ங்கிறது என்னன்னா, யூ ஹேவ் டு see our இன்டர்னல், நம்ம உள்நோக்கி போ. அதனாலதான் அந்த நம்ம ரிஸ்ட்ல கட்டிக்கிறதுக்கு பேரு யூ ஷுட் வாட்ச் த டைம். நம்மளுடைய அந்த நேரம்ங்கிற கால கடவுள் இருக்கு பாத்தீங்களா, அதை எப்பவும் பார்த்துட்டே இருக்கணுங்கிறதுக்காக தான் இட் இஸ் நேம்ட் அஸ் ரிஸ்ட் வாட்ச். நம்ம துடிப்பை பார்க்கக்கூடிய ரிஸ்ட்ல வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறங்கிறால அப்பவே ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வையா வச்ச பெயர் தான் வாட்ச். ஒரு டைம் ஆர்டினரி டைம் ஆகும், எக்ஸ்ட்ராடினரி டைம் மாத்துறது நம்மளுடைய மைண்ட் செட் தான். இப்போ 5 to 6:30 இது சாதாரண டைமா இருக்கலாம். ஆனா இப்பேற்பட்ட நேரத்துல ஏறக்குறைய 40 அன்பர்கள் மனவளக்கலையில வேதாத்ரி மகரிஷி குரு வகுத்து கொடுத்த பாடத்தை இப்போ பேசுறவங்க ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்த பேசுவாங்க. ஆனா ப்ராஸ்பெக்ட்ஸ் மைண்ட் இருக்கு பாருங்க, கேக்குறாங்களே, பேசுறவங்களை விட கேட்கிறவங்க பாக்கியவான்கள். ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு நாள்ல ஒரு செய்தியாவது புதிய செய்தி நமக்கு வந்து சேரும். அதனாலதான் எக்ஸ்ட்ராங்கிறது அதை சேர்க்கும் பொழுது, எக்ஸ்ட்ராங்கிறது ஆடட் வேல்யூ, ஆடிங் வேல்யூ. ஒரு குழந்தைகிட்ட ஒரு சாக் பீஸை கொடுத்தோம்னா திருப்பி அந்த சாக் பீஸை நம்ம கிட்ட கொடுத்தோம்னா they are not adding value to the system. எதை கொடுக்கிற பொழுதும்
அதனுடைய வேல்யூவை நம்ம ஆட் பண்ணணும். அது பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கணும். அது ஆக்சலரேஷனா இருக்கணும், ரெட்டார்டேஷனா இருக்கக்கூடாது. அது போல எக்ஸ்ட்ராடினரிங்கிறது ஒரு சாதாரணத்தோட ஒரு எக்ஸ்ட்ரா சுப்ரீம், அது கேட்கறது எக்ஸ்ட்ராடினரி. எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ்ங்கிறது ஒரு விஷயத்தை நீங்க வித்தியாசமா பண்ணாலே போதும். எக்ஸலன்ஸ் கன்சிஸ்ட் நாட் இன் டூயிங் எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ் பட் டூயிங் திங்ஸ் இன் அன் எக்ஸ்ட்ராடினரி வே. ஒரு வித்தியாசமான அணுகுமுறையில நீங்க பண்ணுகிற பொழுது, இப்ப இந்த இவ்வளவு பெரிய உலகத்தோட அத்தனை பிரின்சிபலையும் ஒரு 2 ஒழுக்க பண்பாடுன்னு ஒரு சின்ன கேப்சூல்ல கொடுத்துட்டாங்க பாருங்க. டூயிங் திங்ஸ் இன் அன் எக்ஸ்ட்ராடினரி வே. இந்த கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த சின்ன லேப்ஸ் ஆஃப் லைஃப, இந்த சின்னதை என்ஜாயபிளா மாத்துறதுங்கிறது நம்மளுடைய டைம் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட்ல தான் இருக்கு. ஆக்சுவலா சின்ன இது ஸ்டோரி கிடையாது. சர்ச்சில் கிட்ட ஒரு முக்கியமான ஒர்க்கை யார்கிட்ட கொடுக்கணும்னு கேட்கும் பொழுது, இந்த இங்கிலாந்துக்குள்ள யார் ரொம்ப பிஸியா இருக்காங்களோ அவங்க கிட்ட கொடுங்கன்னாரு. அப்போ அவங்களுக்கு டவுட், அவர் ஏற்கனவே இவ்வளவு பிஸியா இருக்கிறாரு, அவரால் எப்படி இந்த வேலையை செய்ய முடியும்? அவங்க கொடுத்த டெஃபினிஷன் பாருங்க. எப்பவும் தன்னுடைய நேரத்தை அதாவது கண்டினியூஸா, கோஹரண்டா, பாசிட்டிவான விஷயங்களை தன்னை பிஸியா வச்சுக்கிறவனால தான் அவுட்புட் கொடுக்க முடியும். லேசி ஃபெலோ, டெவில்ஸ் மைண்ட் வாங்க, அவங்களால பண்ண முடியாது. அதனால இந்த டாஸ்கை யூ கிவ் இட் டு எ பர்சன் ஹூ இஸ் ஆல்வேஸ் பிஸி. எப்பவும் பரபரப்பா மைண்டுக்குள்ள ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமான வேலையை செய்கிறவங்க கிட்ட இந்த ஒர்க் அலாட் பண்ணிடுங்க. ஐடல் மேன்ஸ் பிரெயின் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். ஜென்ரலா யோசிங்க, நம்ம 99.9% individually everybody's mind or heaven, but in groups we behave worse than an animal. இது ஒரு கலோயியலான வார்த்தை. குழுவா கூட்டமா இருக்கிற பொழுதுதான் மனிதனுக்கு சிந்தனைகள்ல விலங்கினத்தன்மை வருதுன்னு சொன்னாலும் கூட, பட் இன்னைக்கு இருக்கிற பிரசன்ட் சிச்சுவேஷன்ல விலங்கினங்கள் கூட தன்னுடைய ஆறாவது அறிவை பயன்படுத்தாம இருக்கிறதுனால சில விஷயங்கள் அப்படி இருக்கே தவிர, மனிதனுடைய சில நேரங்கள்ல அவன் எல்லாத்தோட மேபி வழி தோன்றலா ஒரு உயிர்ல இருந்து வந்ததுனால இன்னும், அதனாலதான் நம்மளுடைய வேதாத்திரி மகரிஷி இதை அப்படியே பகுத்து பார்த்து நம்மளுடைய விலங்கின பதிவுகள், பறித்துண்ணல், பிறர் வளம் பறித்தல், கொலை செய்தல், இது எல்லாம் இந்த விலங்கினத்திலிருந்து அந்த பதிவை எப்படி அழிக்கலாங்கிறதுக்காக பாசிட்டிவ் டைம் மேனேஜ்மெண்ட் இதை திருப்புறாரு பாருங்க. இப்ப இதெல்லாம் எப்ப யோஜனை பண்ண முடியும்? ஐடலா இருந்தா முடியாது. ஐடல்ங்கிறது இன்னொரு அர்த்தம் உண்டு. பிசிக்ஸ்ல தான் நத்திங்கிறதுக்கு நல் அண்ட் வாய்டுன்னுவாங்க. ஆனா மேனேஜ்மெண்ட்லயும் சைக்காலஜிலையும் நல் அண்ட் வாய்டுங்கிறது தான் எவ்ரி திங். பிசிக்ஸுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஒரு பேசிக்கான வித்தியாசம் இது. மைண்ட்ல மெடிடேஷன்ல இந்த அலைய மனதை நிலையில கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய அந்த 0 to 3 சைக்கிள்ஸ், லாஸ்ட் பீட்டா ஆல்பா தீட்டா டெல்டால அந்த ஸ்டேஜ்ல தான் நம்மளால அந்த இறைநிலை வரைக்கும் நம்மளை உயர்த்திக்கிட முடியும், பிரபஞ்ச ரகசியங்களை முடியும். அதனால பிரெயின் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். என்ன மீனிங்னா, ஒரு நேரத்தை ஒரு ப்ராஸ்பெக்டிவா சரியான டைரக்ஷன்ல விஷன் இல்லாம இருக்கிற மாதிரி அமைச்சுக்கிட்டா அது ஐடல் மேட்ச். அப்படி இருக்கக்கூடாது. எப்பவும் நம்ம மைண்டை ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல வச்சுக்கிடணும். மோரோவர் டைம் பத்தி சொல்லும்போது பாத்தீங்கன்னா, இது ரினியூ பண்ண முடியாது. அதாவது கறந்த பால் மடிப்புகா, கண்ணீரும் புகா. நம்ம அதாவது சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லைங்கிற மாதிரி டெலிவர் ஆகாததுக்கு நோ இஷ்யூ. ஆனா டைம் பொறுத்த வரைக்கும் கான் இஸ் கான். இந்த உலகத்துல மிகப்பெரிய தனவந்தன் செல்வந்தனா இருந்தா கூட தான் இழந்த காலத்தை மீட்க முடியாது. நான் பெரிய பணக்காரங்க, நான் இந்த உலகத்துல எதை ஒன்னா வாங்குவேங்க, வாங்கலாம். ஆனா the time which had gone you cannot buy it again. அதை பார்க்கவும் முடியாது. ஒரே நீரை 2 தடவை தொட முடியாதுன்னு. ஆத்துல ஓடிட்டு இருக்க நீரை 2 முறை தொடர்ந்து தொட முடியாது. you cannot touch the same water twice. அது மாதிரி இந்த டைம்ங்கிறது நான் ரினியூவபிள், போனால் போனதுதான். அதனாலதான் அதனுடைய ப்ராஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். இது நார்மலா இந்த டைம் பத்தி படிக்கும் பொழுது நிறைய சர்வேஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதனுடைய அவுட்புட்ல பாத்தீங்கன்னா, வீக் டேஸ்ல ஜென்ரலா படிக்கிறவங்களுக்கோ, வீக் டேஸ்ல நீங்க நார்மலா மண்டே டு நமக்கு சாட்டர்டே, சில இடங்கள்ல மண்டே டு ஃப்ரைடே, எப்படி பார்த்தாலும் சாதாரண நாள்ல 2 மடங்கு தான் லீஷர் டைம்ல ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அதாவது ஆனா
இந்த வீக்கெண்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய லாவிஷ் டைம் ஸ்பெண்டிங் 6 டைம்ஸ்ங்கிற வீக்கெண்ட். அதனால இந்த ப்ராஸ்பெக்டிவ் யூட்டிலிட்டி ஆஃப் டைம் வீக் எண்ட்ல நிறைய வேஸ்ட் ஆகுது. வீக் டேஸ்ல தான் நம்மளால ப்ராஸ்பெக்டிவா பயன்படுத்த முடியும். இது இட் இஸ் ஒன் சர்வே. அவங்க எடுக்கும் பொழுது அவங்க கேதர் பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. அவங்க வீக் டேஸ்ல சாதா லீஷர் டைம்ல 2 மடங்கு மாதிரி 6 மடங்கு ஸ்பெண்ட் பண்றாங்க வீக்கெண்ட்ல. இது 86,400ங்கிறது இதனுடைய சிக்னிபிகன்ஸ் உங்களுக்கு தெரியும். நார்மலா இத நீங்க செகண்ட்ஸ்ங்கிறதுக்கு பதிலா இது ஒண்ணும் இல்ல 24 ஹவர்ஸ் 60 minutes into 60 seconds which is common for all. இந்த உலகத்துல இது யாருக்கும் பாகுபாடு இல்லாம அதனாலதான் பாகுபாடு இல்லாம டார்கெட்டட் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லாம யூனிவர்சல் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லோருக்கும் பொதுவா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் நீங்க பணமா கன்வெர்ட் பண்ணி இந்த 86,400ன்னு வச்சுக்கிட்டா இது எல்லாருக்கும் காமன். ஆல் ஆர் காமன். இதுல வந்து நல்லவங்க, கெட்டவங்க, படிச்சவங்க, படிக்காதவங்க, ஒண்ணுமில்லை. ஆல் ஆர் கிவன் 86,000. அதாவது டூ யூ ஹேவ் இட், அதை நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்களா, இம்மெட்டீரியல், பட் இட் இஸ் காமன். இது எல்லாருக்கும் அந்த 86,400 காமன். அதுதான் 24 hours 60 minutes into 60 seconds 86,400 seconds. இன்னைக்கு லேப்ஸ் ஆச்சுன்னா நாளைக்கு திருப்பி இன்னொரு 86,400. இந்த 86,400 செகண்ட்ஸ்ல ப்ராஸ்பெக்ட் அண்ட் அவுட்புட் ஓரியன்டான உங்களுக்கும் தனக்கோ பிறருக்கோ மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய மாதிரி நீங்க கன்வெர்ட் பண்ண டைம்ங்கிறது உங்களுடைய அசட் சைட். மீதி ஐ கேனாட் சே இட் இஸ் அ லைபிலிட்டி. அது லைபிலிட்டின்னு சொல்ல மாட்டேன். இட் இஸ் அ வேஸ்ட். யூ கேனாட் ரீஜெனிவேட். அதுதான் யூ கேனாட் டூ ரீஜெனிவேட். புதுப்பிக்க முடியாது. போனது போனதுதான். அதனாலதான் ப்ரொடியூசிவ் வே இல்ல. யூ கேனாட் டெபாசிட். இந்த பணத்தை சேர்த்து இதை சேர்த்து நாளைக்கு யூ கேனாட் டெபாசிட். இது வந்து நம்ம உடம்ப பார்த்து கூட நம்ம உடம்புல கூட தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒன்னொன்னுத்துக்கும் அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி டைம் உண்டு. எப்படி இயற்கையில சந்திரன், சூரியன், இந்த கோள்கள் இது எல்லாத்துக்குமே ஒரு டைம் ஃபேக்டர் இருக்கிற மாதிரி நம்ம உடம்ப இஃப் யூ லேர்ன் டு லிசன் டு அவர் பாடிஸ், இந்த நேச்சுரல் ரிதம் நமக்குள்ளார இருக்கு பாத்தீங்களா, அந்த நேச்சுரல் ரிதம் ஒன்னோட ஒண்ணு சண்டை போடாத அளவுக்கு இருக்கணும். அதனாலதான் இந்த டைமுக்கு எதை செய்யணும், அதுவும் டைம் மேனேஜ்மெண்ட்ல தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காக்னிட்டிவ் டாஸ்க். காக்னிட்டிவ் டாஸ்க்ங்கிறது என்னன்னா, ஒரு சேர எல்லாத்தையும் ஒண்ணு பண்ற ஒர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மல் இதெல்லாம் ஒரு ஸ்டடி பேசிஸ்டு மெட்டீரியல் தான். மனசுக்கு ஒரு படிக்கிறது, சில கால்குலேஷன், சில ப்ராப்ளம் சால்வ் பண்றது, கொஞ்சம் எஃபிஷியன்டான ஒர்க் பண்றதெல்லாம் 8 to 12, காத்தால 8ல இருந்து 12. இது வந்து ஒரு மைண்ட் செட். ஒரு ஆவரேஜ் மனிதனுக்கு அவன் டைமை எப்படி யூஸ் பண்ண. காக்னிட்டிவ் மீன்ஸ், காக்னிட்டிவ்னா நீங்க எல்லாம் ஒரு சேர மைண்டை ஒரு சேர வச்சுட்டு படிக்கிறது, கணக்கு போடுறது, ப்ராப்ளம், இது மாதிரி ஒர்க்குக்கெல்லாம் 8 to 12. ஆனால் சிலருக்கு நைட் அவுல்னுவாங்க, ராக்கோடி, ரைட்ல தூக்கமே வராம ரொம்ப நேரம் முடிச்சிருக்கவங்க தே கேன் ஷிஃப்ட் ஒரு 3 to 4 hours லேட்டரா. ஏன்னா நார்மலா உங்களுக்கு அந்த ஜெட் லாக் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. வீல் சி டைம் டக்குன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். ஷார்ட் டேர்ம் மெமரிங்கிறது என்னன்னா, லாஸ்ட் மினிட்ல ஒரு எக்ஸாம் படிக்க போறோம், அந்த ஒரு கொஞ்ச நேரம் ப்ரிப்பேர் பண்றது, இது வந்து ஷார்ட் டேர்ம். இதுக்கு உகந்த நேரம் பாத்தீங்கன்னா மார்னிங் 6ல இருந்து 10 o'clock முடிச்சிடும். தீஸ் ஆர் ஆல் த ஸ்டடி பேஸ்டு கண்டென்ட்ஸ். யாரோ ஒருத்தங்க ஒரு பல பேரை சந்திச்சு ஒரு ரிவ்யூ எடுத்து ஒரு சர்வே எடுத்து அதனுடைய அவுட்புட் தான். இதுக்கும் அதே மாதிரிதான். இரவுல தள்ளி தூங்குறவங்களுக்கெல்லாம் 3 to 4 hours தள்ளி வச்சுக்கிடலாம். லாங் டேர்ம் மெமரிங்கிறது என்னன்னா, ஒரு பெரிய ஸ்பீச் கொடுக்கணும், ஒரு பெரிய அப்ளிகேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும், இவங்களுக்கெல்லாம் 1 PM to 4 PM. மேனுவல் டெக்ஸ்டரிட்டிங்கிறது என்னன்னா, சிலர்லாம் கலை சார்ந்தது, ஆர்ட், கிராஃப்ட், கை, இத மாதிரிலாம் அவங்களுக்கெல்லாம் அவங்க பெஸ்ட் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க இந்த கார்பென்ட்ரி ஒர்க், இட் இஸ் ஆஃப்டர்நூன் 2 மணிலிருந்து 6 மணி. எல்லா விஷயங்களையும் இரவு தூக்கம் சரியாக வராதவர்களுக்கு 3 to 4 hours எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிடலாம். பிசிக்கல் ஒர்க் அவுட், இதுல தான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம சர்க்காடியன் ரிதம், நம்ம உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய மசில்ஸ், இந்த ஆக்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, தூங்குறதுக்கு ஒரு 5 hours முன்னால ஒரு நல்ல ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ். இப்ப நைட் 10 மணிக்கு தூங்க போறோம்னா 9 மணிக்கு தூங்க போறோமா, ஒரு 5 hours முன்னால ஏஜுக்கு தக்கன சம் பிசிக்கல், இதுலதான் நார்மலா நாங்க டோஸ் பண்ணுவோம், DOSC, டோபோமைன், ஆக்சிடோசின் அண்ட் தென் என்டார்பின். இந்த லாஸ்டா இருக்கிற இந்த என்டார்பின்ங்கிறது ஒரு மனுஷன்
நான் சந்தோஷமா இருக்கிறதோ எல்லாமே மூளைக்குள்ளார சுரக்கக்கூடிய திரவங்கள் தான். அதுல ஒண்ணு பேரு என்டார்பின். அந்த என்டார்பின்ங்கிறது சுரக்கல்னா அவங்க ஃபேஸ்ல உங்களுக்கு நான் எதுவுமே காமிக்க முடியாது. தே ஆர் எசென்ஷியல். அந்த டோபமைன், ஆக்சிடோசின், என்டார்பின் இது 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 இந்த சுரப்பி சரியா அதுல என்டார்பின்ங்கிறது எப்பன்னா பிசிக்கல் ஒர்க் அவுட். அதனாலதான் தூங்குறதுக்கு ஒரு 5 ஹவர்ஸ்க்கு முன்னால ஒரு சின்ன ஒரு வாக். ஜஸ்ட் மேக்கிங் அவர் ஏன்னா நம்மளுது சர்க்காடியன் ரிதம் நம்ம உடம்பு வந்து ஒரு பிசிக்கல் எலாஸ்டிசிட்டி இருக்கணும். அந்த இலகும் தன்மை வச்சுட்டு இருக்கும்போது தான் அதனுடைய மூவ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும். அதனால அந்த சர்க்காடியன் ரிதம் யூ ரீட் சம் ஸ்மால் எக்ஸசைஸ் பிஃபோர் யுவர் ஸ்லீப். ஏஜுக்கு தக்கன நம்ம ஒரு 20 மினிட்ஸ்ல இருந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் பண்ணிக்கலாம். ஜெட்லாக்ங்கிறது நார்மலா பாத்தீங்கன்னா யாருக்கு வரும்னா இந்த தூக்கத்துல மாறுபாடு. இப்ப நீங்க இந்த ஃபிளைட்ல டிராவல் பண்றவங்க சொல்லுவாங்க இல்லையா, இந்த குரோனோபயாலஜிக்கல் நம்ம ஒரு டைம் செட் பண்ணிருப்போம். நம்ம பாடி ஒரு டைம்க்கும் டைம் ஜோனுக்கும் ஒத்து வராம இந்த டிராவல் பண்ணும்போது இந்த டே நைட்டே தெரியாம மாறி மாறி வரவங்கள ஜெட்லாக்னுவாங்க. அது என்ன பண்ணுன்னா நம்ம நேச்சுரல் பாடியோட டைமிங்ஸோட வெளியில இருக்கிறதோடு ஒத்து வராது. இந்த ரிதம் மாறி போயிடும். இது அவங்க டிராவல் பண்றவங்க ஜெட்லாக்னுவாங்க. பட் நார்மலா இந்த ஜெட்லாக் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கோ யாருக்கோ பாத்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு 3 கேள்வியா தான் கேட்பாங்க. தினம் நம்மளால ஒரே டைம்க்கு காத்தால எழுந்துக்க முடியுதா நம்ம ஒரு செக் பண்ணி பார்த்துக்கணும். ஆர் வி ஏபிள் டு கெட் அப் அட் த சேம் டைம் இன் த மார்னிங் எவ்ரி டே? தினம் காத்தால. ஆனா அது அலாரம் இல்லாம இருக்கணும். மார்னிங்ல அலாரம் வைக்கக்கூடாது. டெஃபினட்டா 8 ஹவர்ஸ், 7 to 9 ஹவர்ஸ். இந்த 3 கேள்வியில ஒரே ஒரு கேள்விக்கு இன்னும் இருந்தா கூட என்னால தினம் ஒரு டைம் எழுந்துக்க முடியாது, அலாரம் இல்லாம எஞ்சிக்க முடியாது. நான் என்னால இந்த 7 to 9 ஏன் போட்டிருக்காங்கன்னா மிட் வேல்யூ 8 ஹவர்ஸ்ங்கிறது 8 ஹவர்ஸ் ஸ்லீப்புக்கு குறைஞ்சாலும் கூடினாலும் நமக்கு இந்த ஜெட் லேக். இதுல ஏதாவது ஒரு கேள்வி நேரத்துக்கு எழுந்துக்க முடியாம இப்படி எல்லாம் இருந்தா நம்ம வி ஆர் ஹேவிங் சம். இவங்களுக்கு ஒரே தீர்வு தான். வேதாத்திரி மகரிஷி கிட்ட வந்தா கேள்வி மட்டுமல்ல, இங்க விடையும் இருக்கிறது. நம்மளுடைய ஸ்கை சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகால உடல் பொறுத்த வரைக்கும் இந்த பஞ்சபூத தொகுப்புகளுக்கு எளிய முறை உடற்பயிற்சி, கரெக்டா நம்ம உடம்புக்கு தேவையான உணவில் ஒழுங்கு, உடையில் கண்ணியம், உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரெகுலேட்டரி சிஸ்டம், உயிருக்கு ரெகுலேஷன், மனம்க்கு ரெகுலேஷன் எல்லாம் வந்துடும். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த 80-20 ரூல்னுவாங்க. இப்பவும் பழைய காலத்துங்கள கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 80% தான் 20% தான் ஒரு ரேஷியோ இருந்தது. ஆரம்பத்துல 80-20 இருந்தது. இப்போ வித்தியாசமா இருக்கு. பிகாஸ் ஆஃப் மெனி சேஞ்சஸ். எந்த டாஸ்க்லயும் பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்ல 80% டாஸ்க் இருந்தாலும் கூட நீங்க அதை பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க பாத்தீங்கன்னா ஒரு 20% தான் எஃபிஷியன்டா அதை பண்றவங்களா இருப்பாங்க. இப்போ நம்மளே என்ன பண்ணணும், ஆல்வேஸ் பெட்டர் கண்ட்ரோல் வேணும்னா ஏபிசிங்கிறது நார்மலா மேனேஜ்மெண்ட்ல ஆல்வேஸ் பெட்டர் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. இவங்க ஒரு சின்ன உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு லாண்ட்ரி விஷயமா டிட்டர்ஜென்ட்க்கோ இல்லைன்னா ஒரு எஸ்ஏ ஒரு 8 பக்கம் எழுதணுமோ, ஒரு குவிஸ் காம்படிஷன் ரெடி பண்றதோ, புக் கேஸ்ல இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் கிளீன் பண்றது, எக்ஸாமுக்காக ஒரு 50% மார்க்காவது எடுக்கணுங்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்றது, வாத்தியாரை போய் பார்த்து அவர்கிட்ட ஏதாவது ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டுக்கிறது, ஒரு ஜேர்னல் என்ட்ரி பாக்கி இருக்கு அதை போடுறது, ஸ்கூல் பசங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு இமெயில் கொடுக்கறது, ஒரு புது ஷூ வாங்கணும், இப்படி கார் கிளீன் பண்றது, இப்படி நிறைய ஒரு டாஸ்க் எல்லாம் இருக்குன்னு வச்சுங்க. இந்த டாஸ்கை ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும். இந்த ஏபிசிங்கிறதுக்கு நார்மலா ப்ரோக்ராஸ்டினேஷன் ஒரு வார்த்தை இருக்கு, அதுவும் பின் ஸ்லைட்ல வரும். அந்த சோம்பேறித்தனம். இப்ப இன்றெனில் என்று, நான் என்றெனில் யார், இந்த வேலையை நான் செய்யலாம் வேற யாரால செய்ய முடியும். இஃப் யூ கேனாட் நோபடி கேன். அது போல இப்ப இந்த க்ஷணம் இல்லைன்னா நான் எந்த க்ஷணம் செய்ய போறேன். இந்த மாதிரி அந்த போஸ்ட்பான்மென்ட் நேச்சரை ப்ரோக்ராஸ்டினேஷன் வாங்க. ஒரு சின்ன லிஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இந்த டாஸ்கை நீங்க பிரிக்கும் பொழுது இதை எதை டாப் ப்ரியாரிட்டியில கொடுக்கணும், எதை 2வது மீடியம், எதை லாஸ்ட் ப்ரியாரிட்டி, அப்படி பாத்தீங்கன்னா அவங்களே இதுக்கு ஆக்சுவலா அவங்க சி ஃபீவர்ங்கிறது அந்த ப்ரோக்ராஸ்டினேஷன். இதுல பாருங்களேன் 50% கண்டிப்பா மார்க் எடுக்கணுங்கிறதையும் ஒரு 8 பேஜஸ் எழுதணுங்கிறதுக்கும் டாப் ப்ரியாரிட்டி கொடுக்க சொல்றாங்க. நார்மலா அந்த லிஸ்ட்ல இருந்து எடுத்தோம்னா இப்படித்தான் வரும். 2வது குவிஸ் காம்படிஷன் ரெடி பண்றது, ப்ரொஃபசர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறது, ஒரு ஜேர்னல் என்ட்ரி போடுறது, இதுக்கு அடுத்த ப்ரியாரிட்டி போயிடுறாங்க.
சில பாத்தீங்கன்னா லாண்ட்ரி ஒர்க்கு, புக் கேஸை கிளீன் பண்றது, ஃப்ரெண்டுக்கு மெயில் கொடுக்கறது, ஷூவா பர்ச்சேஸ் பண்றது, காரை கிளீன் பண்றது. இப்போ இத ப்ரியாரிட்டைஸ் பண்ணும் பொழுது இத சரியான முறையில which is ஆல்வேஸ் பெட்டர் கண்ட்ரோல் வேணும்னா எதை எந்த ப்ரியாரிட்டியில அடுக்கி செய்யணும். டைம் மேனேஜ்மெண்ட்ல இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இத மேனேஜ்மெண்ட்ல அவங்க சி ஃபீவர்னு சொல்லுவாங்க. இந்த சி ஃபீவர்ங்கிறது என்னன்னா கடைசி நேரம் வரையும் விட்டு கடைசி அதாவது லாஸ்ட் nth மினிட் ப்ரிப்பரேஷன். அதனால தான் இந்த சி ஃபீவர்ங்கிறதுக்கு மெயின் பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டு கான்குவர் ப்ரோக்ராஸ்டினேஷன். கான்குவர் என்னன்னா நீங்க இந்த சோம்பேறித்தனமானதை நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு எஞ்ச உடனே இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குனா என்ன, இந்த ஒர்க்கை இன்னைக்கு பண்ணலன்னா நாளைக்கு பண்ணா நம்மளை யாரு கேட்க போறாங்க, பயிற்சினா 7 மணிக்கு பதிலா 7:30 மணிக்கு பண்ணா என்ன, இப்படி இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் நம்மளை என்ன பண்ணும், இந்த பக்கம் இழுக்கும். ரைட் சைடு ஆஃப் த இன்டெலெக்ட். லெஃப்ட் சைடு ஆஃப் த இன்டெலெக்ட் என்ன பண்ணணும், கான்குவர் பண்ணணும், ஜெயிக்கணும். தே கேம், தே கான்குவர் அண்ட் தே கான்ற மாதிரி அதை ஜெயிக்கணுங்கிற அந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் யூ ஹேவ் டு கான்குவர் இட். அந்த சி ஃபீவர்ல இருந்து வர்றதுக்கு கான்குவர். அதனால தான் இது பாருங்க ப்ரொடியூஸ் சி இந்த வரதுக்கு காரணமே என்னன்னா என்டார்பின் சுரக்காதது தான். என்டார்பின் எப்ப சுரக்கும், உங்க மூளையில என்டார்பின் எப்ப சுரக்கும்னு சொன்னா ஒரு வேலையை எடுக்கும் போது அது ரொம்ப லென்த்தியா இருக்கும், டிஃபிகல்ட்டியா இருக்கும், அது என்ன ஆகுமோ இப்படிலாம் உங்களை ப்ரோகாஸ்டினேஷன் சைட் கூட்டிகிட்டு போகும். இதையெல்லாம் யூ ஹேவ் டு கம் அக்ராஸ். இதுதான் இந்த சி ஃபீவர்ல இருந்து வெளியில வர்றதுக்கு கான்குவர் ப்ரோகாஸ்டினேஷன். என்டார்பின்க்கு சிம்பிளஸ்ட் வே, நீங்க ரொம்ப டெக்னிக்கலா படிக்காம டு கான்குவர் திஸ் ப்ரோக்ராஸ்டினேஷன். என்டார்பின் சரியா செய்யலைன்னா, சரியா வேலை செய்யணும், நம்ம மூளையில கரெக்டா அது செருக்கணும் சொன்னா the simplest prescription given by வேதாத்ரி மகரிஷி, நம்மளுடைய குருமகான் கொடுத்த ஃபர்ஸ்ட் பிரிஸ்கிரிப்ஷன் சிம்பிளிஃபைட் குண்டலினி எக்ஸசைஸ். வேற ஒண்ணும் வேணாம். என்டார்பின் என்டார்பின் சுரக்குறதுனாலே நீங்க இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் உங்களை விட்டு வெளில போயிடும். the body releases endorphin to feel good. எல்லா ஹார்மோன் செக்ரீஷனும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்புகள் அத்தனையுமே நீங்க ப்ரோக்ராஸ்டினேஷனை வின் பண்ணிட்டால், கான்குவர் பண்ணிட்டால் உங்க கண்ட்ரோல்ல வந்துடும். அது நார்மலா என்னன்னா இந்த ஏல ரொம்ப டஃப்பான டார்கெட்லாம் வரும், ஒரு 8 hours ப்ரிப்பேர் பண்றது. இந்த மாதிரி டஃப்பானதை வந்த உடனே என்ன பண்ணணும், ஒரு 10 டிஜிட் மொபைல் நம்பரை என்ன பண்ணுவோம், ஒரு 5 மனப்பாடம் பண்ணிடுவோம். யூ ஹேவ் டு பிரேக் இன்டு செக்மெண்ட்ஸ். இதை செக்மெண்டேஷன் வாங்க. 40 பக்கம் இருக்கக்கூடியத 10 பக்கமா பிரிச்சுக்கிறது. இந்த ப்ரோக்ராஸ்டினேஷனை எப்படி ஜெயிக்கலாங்கிறதுக்கு சின்ன சின்ன டெக்னிக். யூ பிரேக் இன்டு பீசஸ். இதை ஃப்ராக்மெண்ட் பண்ணிடுங்க, இதை சின்ன சின்ன செக்மெண்டா மாத்திடுங்க. தென் மாஸ்டர் யுவர் செல்ஃப் இன் ஈச் எவ்ரி செக்மெண்ட். சாரி, நார்மலா பாத்தீங்கன்னா தோத்து போயிடுவோமோ, வெற்றி கிடைக்காதோ, இதுதான் பல நேரங்கள்ல வரக்கூடிய அந்த ஏ டைப்ல நம்ம கொண்டு வந்து டஃப்பானதை வைக்கிறதுக்கு ப்ரோக்ராஸ்டினேஷன் ஏன் நம்மள டீல் பண்ணிதுன்னா, தோத்து போயிடுவோமோ, வேதாத்ரி மகரிஷி கிட்ட வாங்க, கற்பனை வலை நடக்கவே இல்லை ஆனா நடந்துடுமோ அப்படிங்கிறது இவங்களுக்குள்ளார இவங்க கற்பனையை விரிக்கக்கூடிய வலை. அதனாலதான் ப்ரோக்ராஸ்டினேஷன் இட் இஸ் அவுட் ஆஃப் ஃபியர். நமக்கு அலட்சியம், அறியாமை, உணர்ச்சி. வேதாத்ரி மகரிஷி கிட்ட எல்லாமே சிம்பிள் 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 கோடிங். அலட்சியம், அறியாமை, உணர்ச்சி மயம். இங்க பாருங்க ஃபெயிலியர் சக்சஸ். இதுல தோத்து போயிருவோமோ அப்படிங்கிற தேவையற்ற பயம், நமக்கு வெற்றி கிடைக்காம போயிருமோ இப்படிங்கிற சக்சஸ் மேல நம்ம வைக்காத நம்பிக்கை ப்ரோக்ராஸ்டினேஷனுக்கு சொல்ல. அந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் சொல்லும். ஏன் பிரிண்ட் எடுக்கல, வேலை செய்யல, ஏன் லேட்டா வந்தீங்க, கார் பார்க்கிங் இடம் கிடைக்கல, ஏன் கரெக்டான நேரத்துக்கு வரல, காத்தால இன்ச்சுக்கிறதுக்கு லேட். தீஸ் ஆர் ஆல் த ரிசல்ட்ஸ். நார்மலா சக்ரட்டிஸ் கிட்ட அவங்களுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு கிரீவன்ஸ் ஆரம்பிப்பார். அவர் முதல் கேள்வியே கேட்பாரு, இப்ப நீங்க இங்க பேசுற விஷயம் அவருக்கு தெரியுமான்னு கேட்பாரு. தெரியாதும்பாரு. இப்ப நீங்க சொல்ல போறதுனால ஏதாவது அவருக்கு நல்லது நடக்குமா? அவர் அதுக்கு பதில் சொல்லல. ஒண்ணு அவருக்கும் பலன் தராது, உங்களுக்கும் பலன் தராது, எனக்கும் பலன் தராதுங்கிற விஷயத்த நம்ம ஏன் டிஸ்கஸ் பண்ணணும்? லைக் தட். இது பேர் ஒர்க் ஷாக்கர்ஸ்னுவாங்க, நேரங்களை திருடுபவர்கள். அதனால இந்த மாதிரி லேம் எக்ஸ்கியூசஸ்னுவாங்க. இதெல்லாம் நம்ம ரியாலிஸ்டிக்கா இருக்கணும்னா நம்மளால ஒரு சின்ன ஷெட்யூல் கிரியேட் பண்ணிக்கிட்டு, ஷெட்யூல்னா காத்தால எழுந்து இத்தனை மணில இருந்து இத்தனை மணிக்குள்ளார உடற்பயிற்சி பண்ணிடுவேன், இத்தனை மணில இருந்து இத்தனை மணிக்குள்ளார ஏதாவது என்னுடைய நாலேஜ் பேஸ்ட் கோர்ஸ் பண்ணிடுவேன்,
இத்தனை மணிக்கு இத்தனை மணிக்குள்ள இன்னொரு சிம்பிள் பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணிடுவேன். சிம்பிள் டாஸ்க். அதில் தான் பாருங்களேன், நீங்க டூ மெனி திங்ஸ், குழந்தைங்க கடைக்குள்ளார போற உடனே கண்ட பொருளையும் எடுத்து கையில வச்சுக்கிட்டு கையில வைக்கிறதெல்லாம் இது வந்து குழந்தையோட மனநிலை. பட் ஒரு அடல்ட்டா நிறைய எடுத்துட்டு ஜக்குல எடுத்து கையில வச்சுட்டு சிரமப்படுறதை விட கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அதை அழகா ஷெட்யூல் பண்ணி நம்மளால எதை அக்காம்ப்ளிஷ் பண்ண முடியும். நிறைய எடுத்துட்டு கஷ்டப்படுறதை விட கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலும் அதை சக்சஸ் பண்றதுல. அண்ட் யூ ஷுட் நாட் ஹேவ் த ஃபியர் ஆஃப் ஃபெயில்யூர். இந்த ஃபெயில்யூர் சக்சஸ்ல ஃபியர் ஷுட் நாட் டிஸ்டர்ப் யூ. அந்த கவலைங்கிறது, பயம்ங்கிறது நம்மள சரியான பாதையில கூட்டிட்டு போகாம இருக்கக்கூடாது. வி ஷுட் பாத் டுவர்ட்ஸ் சக்சஸ். நார்மலா இது எல்லா மேனேஜ்மெண்ட் கிளாஸ்லயும் சொல்லி கொடுப்பாங்க. அந்த ஒரு ஜாருக்கு உள்ளார பெரிய பெரிய கல்லெல்லாம் போட்டுட்டு அந்த ப்ரொஃபசர் கேட்பாரு, இது உள்ளார வேற ஏதாவதுன்னா, நார்மலா பசங்க சொல்லுவாங்க, எல்லாம் முழுசா அடைஞ்சிருச்சே, அதனால அதுல எதுவும் போட முடியாதுன்னு முதல்ல தே வில் டேக் எ டெசிஷன். பெரிய பெரிய ராக் எல்லாம் அடைச்சிருச்சு அந்த பாட்டிலுக்குள்ளார. தென் இந்த ராக்கை கொஞ்சம் கிறிஸ்டல்ஸா கன்வெர்ட் பண்ணுவாங்க, உடைச்சதெல்லாம். அதை போட்ட உடனே அந்த பெரிய ராக்குக்கு உடால போய் இந்த சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸ் எல்லாம் போய் உக்காந்துக்கிடும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவாங்க, இன்னும் கிரானியூல்ஸா மாத்தின இந்த கிரேவல் எல்லாம் போடுவாங்க. அது என்ன பண்ணும், இந்த பெரிய கல்லுக்கும் இந்த சின்ன கல்லுக்கும் உடால எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் போய் இந்த கிரேவல் உக்காந்துக்கும். இப்பமாச்சும் இது ஃபுல்லாச்சா அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த சீ சாண்ட் சொல்றாங்க பாத்தீங்களா, அதை போட்டீங்கன்னா அது இன்னும் மைனூட்டா உள்ளார போய் ஆக்கு பண்ணும். அட்லாஸ்ட் பாத்தீங்கன்னா தே வில் போர் வாட்டர். இப்போ இது எல்லாம் போட்டு முடிச்ச உடனே கொஸ்டின் பாத்தீங்கன்னா, பாயிண்ட் என்னன்னா, நம்ம ப்ரோகாசினேஷன்ல நம்ம இது ரொம்ப கஷ்டமான ஜாப், இதுல நம்ம தோத்து போயிரும், இது சக்சஸ் ரேஷியோ கம்மி, இது வேணாம் அப்படின்னு தள்ளி போடுறோம் பாத்தீங்களா, அந்த பிக் ராக்ஸை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிடணும். சோ தட் கொஞ்சம் லைட் ஆனதெல்லாம் அப்படி கொஞ்சம் பிலையும் சிலையும் கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். டைம் மேனேஜ்மெண்ட்ல பெஸ்டே பாத்தீங்கன்னா, the task which are so tough, it has to be taken first to get it solved. ரொம்ப சங்கடப்படக்கூடியது, கஷ்டமானது நினைக்கிறத நம்ம இதுதான் ப்ரோகாசினேஷனை வந்து உங்களை ஹிட் பண்ணும். ஃபெயிலியர்ஸ், சக்சஸ் ரேட் கம்மி, இதுல இருந்தா we have to conquer. Just you have to keep going. எப்பவுமே you should ask what next in life. இப்ப நடந்த எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தொகுக்கப்பட்டு கொடுத்தாலும் வாட் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன செய்யணும். எப்பவுமே கடமையில கூட பாருங்களேன், நம்ம கடமை தவறாம நம்மளுடைய கடமையை செஞ்சுட்டு அடுத்தது என்ன, இது ஒரு ப்ரீஷியஸ் ரிசோர்ஸ், நம்ம இது ஒரு மிகப்பெரிய லாஸ். எப்பவுமே போயிட்டு காமன் ஃப்ரேசஸா நான் தூங்குறது இல்லை, எனக்கு ரிலாக்ஸேஷனே டைம் கிடைக்குது இல்லை, நான் ரொம்ப வீட்டுக்கு லேட்டா போனேன், எனக்கு டைமே பத்த மாட்டேங்குது, எனக்கு இதெல்லாம் லேம். இதெல்லாம் தவிர்த்துட்டு இதுக்கெல்லாம் தான் யூ ஹேவ் டு பிளான். நம்ம எப்படிலாம் அந்த டைம் ப்ராஸ்பெக்டாங்கிறது இட் இஸ் அவர் பிளானிங். எல்லாருக்கும் காமனா ஒரே டைம் தானே இறை கொடுத்துருக்கிறது. எல்லாருக்குமே நிறைய ப்ராவர்ப்ஸ் சொல்லுவாங்க, டைம் அண்ட் டைட், இந்த கால நேரம் எதுக்கும் காத்திருக்காது, காலம் பொன் போன்றது, காலம் என்பதுதான் வாழ்க்கை. நீங்க வந்து காலத்தை வேஸ்ட் பண்ணீங்கன்னா வாழ்க்கை உங்களையே வேஸ்ட் பண்ணிடும். அப்பவுமே நேரத்தோட ஆளுமைங்கிறது தான் உங்களையே டிட்டர்மின் பண்ணும். அது டைமுங்கிறது ஒரு யூனிக் ரிசோர்ஸ், எல்லாருக்கும் காமனானது, அது கண்டினியூஸா இருக்கும். நீங்க வந்து விரும்பினாலும் விரும்பலனாலும் அது உங்ககிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கும். யூ ஹேவ் டு ஃபோர்ஸ் டு ஸ்பெண்ட் இட். அதை ப்ராஸ்பெக்ட் டைமா காக்னிட்டிவ் டைமா கன்வெர்ட் பண்றதுங்கிறது இட் இஸ் அவர் ஆப்ஷன். டைமுக்கு சப்ஸ்டியூட் கிடையாது. அதை எலாஸ்டிசிட்டி நீட்டவும் முடியாது, குறுக்கவும் முடியாது, அதை ஸ்டோர் பண்ண முடியாது, மெஷின் மாதிரி நம்ம நாளைக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒரு கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ், ரவுண்ட் த கிளாக். இதுக்கு லாஞ்சிவிட்டி கிடையாது. அந்த 86,400 செகண்ட்ஸ்ங்கிறது காமன். இதை வந்து யூ கேனாட் புட் இட் இன் ஏ பேங்க். அதுதான் டிஃபரெண்ட் வே ஆஃப் டெல்லிங். இது டைம் இன்டீடுங்கிறதுனா எல்லாருக்கும் பொதுவானது. இதை நம்ம சரியா மேனேஜ் பண்ணாதும் இட் இஸ் நம்மளுடைய, இட் இஸ் அவர் லுக் அவுட். எப்பவுமே இந்த ஃபேமஸ் கோட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா, பிஸி மேன் ஆல்வேஸ் ஃபைண்ட்ஸ் டைம் டு டூ திங்ஸ். ஹென்ரி ஃபோர்ட், அவங்க ஹென்ரி ஃபோர்ட்லாம் இன்னைக்கு நீங்க ஒரு கார் இண்டஸ்ட்ரி பாக்குறீங்கன்னா
அவங்கெல்லாம் அதுல தடம் பதிச்சவங்க. பட் அவங்களுடைய சிம்பிளிசிட்டி, டைம் மேனேஜ்மெண்ட்ல பிஸி மேன் ஃபைன்ஸ் டைம் டு டூ திங்ஸ்னா, ஒரு பிஸியான சர்ச்சில் சொன்ன மாதிரி ஒரு பிஸியான அவங்க நிறைய டைம் இருந்ததுன்னா, இந்த மாதிரி நம்ம நாட்டை சேர்ந்தவங்க வெளிநாட்டை சேர்ந்தவங்களோட லைஃப் ஹிஸ்டரியில அவங்க ஹென்ரி ஃபோர்டை வந்து when he was cornered கோர்ட்ல வந்து ஹென்ரி ஃபோர்ட் டஸ் நாட் நோ எனிதிங், ஃபோர்டுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு கண்டெஸ்ட் பண்ணாங்க. அவர் ஆமான்னு ஒத்துக்கிட்டார், எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு தான் சொன்னார். யூ see the simplicity and humbleness of ஹென்ரி ஃபோர்ட். எனக்கு எதுவும் தெரியாதுங்க, நீங்க கவுன்சில் சொன்னதை நான் ஒத்துக்கிடுறேன், பட் ஒன் ஸ்மால் டவுட், என் மேல இந்த கேஸ் போட்டவங்களை எந்த கேள்வி வேணா என்னை கேட்க சொல்லுங்கும் போது அவர் ஏதோ ஒரு கொஸ்டின் ரேஸ் பண்ணாரு. ஃபோர்ட் ஜஸ்ட் ஒரு திரும்பி லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒருத்தரை பார்த்த உடனே அவர் காதுல வந்து ஒரு செய்தியை சொல்றாரு. அப்ப ஹென்ரி ஃபோர்ட் சொன்னதுதான் இன்னமும் மாஸ்டர் பீஸ். See, I don't know anything is a fact. எனக்கு எதுவும் தெரியாதுங்கிறது சத்தியமான உண்மை. ஆனால் எல்லா விஷயம் தெரிஞ்சவங்களும் நான் என் கூடயே வச்சிருக்கிறேன். ஸோ இஸ் இஸ் கோட். எப்பவுமே பிஸியா இருக்கவங்களுக்கு வேலை அவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா he only knows the value of time. நார்மலா மேனேஜ்மெண்ட்ல மெட்டீரியல், மேன், மணி இந்த மாதிரிலாம் சொல்லும்போது டைம்ங்கிறது ஃபிஃப்த் ரிசோர்ஸ்வாங்க. ஏன்னா ரீகேப்சர் பண்ண முடியாது, அதுவும் உங்களுடைய ரிசோர்ஸ் தான். ஆக்சுவலா டைம் வேஸ்டிங் ஃபேக்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்ல தடை, யாராவது நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளை இன்டரப்ட் பண்ண வரவங்க, தேவையில்லாம நம்ம சந்திக்கக்கூடிய விசிட்டர்ஸ், நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னாலேயோ இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்னாலேயோ ஒரு அவுட்டேஜ் வந்துடும். ஆர்கனைசேஷனால வரலாம், ஸ்ட்ரக்சர்னால வரலாம், பவரை நம்ம ப்ராப்பரா டெலிகேட் பண்ணாதனால வரலாம், ஒரு சபார்டினேட் நம்ம கிட்ட கம்பீட்டன்ட் இனஃபா இல்லாம கொஞ்சம் அவருடைய நாலேஜ்ல கொஞ்சம் போவரா அவருக்கு ஒரு ட்ரைனிங் தேவைப்படலாம், நம்மளுடைய சிஸ்டம்லயே நிறைய பைலப் பேக்கப் இருக்கலாம், நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணும்போது தப்பா ப்ரியாரிட் பண்ணிருக்கலாம். இதெல்லாம் வந்து நமக்கு ஃபேக்டர்ஸ் which are நமக்கு இந்த டைம் எங்கெங்கெல்லாம் எடுக்குது. பர்சனல் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பிசியலாஜிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் எப்பவுமே இருக்கும். பிசியலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ்ங்கிறது உடல் சார்ந்த விஷயங்கள். ஒரு சிலருக்கு வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கும், டெசிஷன் சரியா எடுக்க முடியாமையோ, சம்டைம்ஸ் இன்ஃபீரியாரிட்டி ஆர் சுப்பீரியாரிட்டி சிலருக்கு அந்த பொறுமையே இல்லாம போயிடும், எப்பவும் மன அழுத்தத்தோட இருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுடைய பர்சனல் ஃபேக்டர்ஸ். அதனாலதான் வேதாத்ரி மகரிஷி நம்ம கிட்ட கத்துக் கொடுக்கறது என்ன, உங்களுக்கு இந்த உடல் சார்ந்ததோ உயிர் சார்ந்ததோ மனம் சார்ந்ததோ எதுனாலும் இங்க விடை இல்லாததே இல்லை. எப்பவுமே கைட்லைன்ஸோட சில முக்கியமான டைம் யூட்டிலைசேஷன்ல பாருங்களேன், எப்பவுமே ஒரு ஃபியூ மினிட்ஸ் மார்ஜின் டைம் வைங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் எப்பவுமே ஒரு மார்ஜின் டைம் இருக்கணும். ஏன்னா எனிதிங் மே ஹேப்பன். எப்பவுமே சொல்லுவாங்க, a hour before is always better than a minute late. ஒரு மணி நேரம் முன்னால போறதுனால தப்பு இல்லை, ஆனா ஒரு நிமிஷம் லேட்டா. இந்த டைம் எப்படி இம்பார்ட்டன்ட்ங்கிறத ஃபர்தர் ஸ்கிரீன்ஸ்ல சொல்றேன். நம்மளுடைய டைம் எப்பவுமே சரியா இருக்கணும். எந்த ஒர்க்கையும் நல்லா அட்வான்ஸா பிளான் பண்ணிக்கணும். எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சரியான நேரத்துல நம்ம செய்யக்கூடிய செயலை செய்யலைன்னா அந்த குதிரையோட அந்த லாடம் ஒரு சாதாரண நேரத்துல செய்யாதனால அந்த போர்லயே அவங்க வெற்றி வாய்ப்பு இழந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரைட் டைம். ஜார்ஜ் வாஷிங்டனோட செக்ரட்டரி லேட்டா வர்றதுக்கு அவர் என்ன சொல்லுவாரு, இதெல்லாம் சொல்லுவாங்க ஜார்ஜ் வாஷிங்டன், அடுத்த முறை நீங்க இந்த மாதிரி வந்தால் நான் செக்ரட்டரியை மாத்துவேன்னுவார். நேரு அவங்க பிஏ அவர் கொடுக்குற டைம்ல நான் 2 மணி நேரத்தை திருடிட்டேன்னு சொல்லுவார். ஐ ஹவ் ஸ்டோலன் 2 hours ஃப்ரம் மை ஸ்லீப்னுவாங்க. டைமுக்கு இவங்கெல்லாம் உதாரணமா சொல்லுவாங்க. அந்த செக்ரட்டரி கிட்ட நீ அடுத்த முறை நேரத்துக்கு வரலன்னு சொன்னா நான் செக்ரட்டரியே மாத்துவேன். எப்பவுமே பிளான் பண்ணும்போது ஒரு நாளுக்கான ஒர்க்கு, அதுல என்னென்ன ஆக்டிவிட்டிஸை எப்படி பிரிச்சு போடணும், இதுல எந்த ஒர்க் ஃபர்ஸ்ட் எந்த ஒர்க் லாஸ்ட்ங்கிற அந்த ஏபிசி ப்ரியாரிட்டைஸ் பண்றது, நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு டிசைடு கோல், பிளான் எக்ஸிக்யூட் இவாலுவேட். இப்போ மேனேஜரியல் சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா a very beautiful planning 50%. எந்த ஒரு விஷயத்தையும் 50% பியூட்டிஃபுல்லா டைம் எடுத்து பிளான் பண்ணிடுங்க. அந்த 50% பிளான் பண்ணதுல
ஒரு 20% எக்ஸிக்யூட் பண்ணிட்டு 10% எவாலுவேட் பண்ணாலே 100% ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். ஏன்னா எவாலுவேஷன் இஸ் த ப்ராசஸ். நான் வர வழியில என்னென்னலாம் சரியா பண்ணேன், என்னென்னலாம் தப்பா பண்ணுங்கிறது எவாலுவேஷன். எக்ஸிகியூஷனுங்கிறது த ரைட் ஜாப் பை த ரைட் பர்சன். சரியான வேலையை சரியான ஆள்கிட்ட கொடுக்கறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? எ வெரி குட் பிளானர். எப்பவுமே எந்த முக்கியமான வேலை செய்யும் போதும் இன்டரப்ட் இருக்கக்கூடாது. ஒரு வேலையை செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா டெஃபினட்டா யூ ஷுட் சே நோ. பட் யூ ஷுட் நோ ஹவு டு சே எ நோ வென் யூ வாண்ட் டு சே எ நோ. ஒருத்தங்கிட்ட நம்ம மறுக்க போறோம், இல்லைன்னு சொல்ல போறோம். அதை எப்படி தன்மையா பெருந்தகைமையோட நம்ம அதை மறுக்கணுங்கிறது இட் இஸ் அன் ஆர்ட். யூ ஷுட் நோ ஹவு டு சே எ நோ வென் யூ வாண்ட் டு சே எ நோ. மறுக்கிற பொழுது கூட அதை மெக்னானிமஸா எப்படி மறுக்கிறதுங்கிறத கத்துக்கிடணும். டெலிகேஷனுங்கிறது இந்த ஒர்க்கை நம்ம எப்படி கொடுக்க போறோம், இந்த டாஸ்கை நம்மளோட கொலீக்ல எப்படி கொடுக்க போறோம், எந்த இன்ஃபர்மேஷனை யாருக்கு எப்படி அட்வான்ஸா சொல்ல போறோம், ஒருத்தருக்கு ஒருத்தரையில எடுக்கக்கூடிய கம்யூனிகேஷன் கேப்னுவாங்க. தட் இஸ் தொடர்புகள் சரியான முறையில இல்லைன்னு சொன்னா அது ஒரு கேப்பை கிரியேட் பண்ணிடக்கூடாது. இப்படிலாம் பவரை டெலிகேட் பண்ணணும் ஒரு நல்ல ஒர்க் அசைன்மெண்ட்டுக்கு. ஷெடியூலிங்கிறது நார்மலா ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னால எப்படி செய்யணுங்கிற ஒரு ரோட் மேப் தான். எப்பவுமே குட் ஹேபிட் ஆஃப் டூயிங் ஆல் ஒர்க்ஸ் அட் ரைட் டைம்னா குட் ஹேபிட். நம்ம கிட்ட இருக்கிற எல்லா பழக்க வழக்கங்களுமே, நான் சொல்றேன், மார்னிங்ல எழுந்த உடனே உடற்பயிற்சி பண்றேன் இல்லையா, இட்ஸ் அ வெரி குட் ஹேபிட். இதை ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும், பழக்கத்தை வழக்கமா மாக்கி வழக்கத்தை நம்மளுடைய ரத்தத்தோடயே கலந்துடணும். இந்த உடல் உயிர் மனதுல எல்லாமே கலந்துடணும். குட் ஹேபிட்டுக்கு செலவர் எல்லாத்துலயும், சாப்பிட்றதுல, தூங்குறதுல, எழுந்துக்கிறதுல, எல்லாத்துலயுமே எ பர்ஃபெக்ட் ஷெட்யூல் இருக்கணும். இட் இஸ் நாட் லைக் எ மெஷின். இது என்னங்க ஒரு மெஷின் மாதிரி வாழ்க்கையான்னு கேட்பாங்க. அப்படி இல்லை அர்த்தம். நீங்க ரெகுலேஷன்ஸ்ங்கிறது இப்படிதான் கொண்டு வர முடியும். இப்படி ரெகுலேஷன் கொண்டு வர முடியுதான் வந்தாதான் உங்களால அந்த ப்ரோக்ராஸ்டினேஷன்ங்கிறத கான்கவர் பண்ண முடியும். நம்ம மனத்தோட வேகம் ஐ நீட் நாட் டெல், அதனுடைய ஃபுல்லா மனவளக்கலை என்பவர்கள் படிச்சதுதான். டைம்ங்கிறது டெசிஷன் எடுக்கிறதுல வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஒரு தடையை நம்மளே எஸ்டேஷனை நம்மளே வேணுமா வேணாமா, இந்த சைடா அந்த சைடா, இப்படி போலாமா அப்படி பண்ணலாமா, நாளைக்கா, இந்த எஸ்டேஷன் இருக்கக்கூடாது. ஏன்னா நாளைங்கிறது இப்போ இன்றே செய், நாளை செய்வதை இன்றே செய். இந்த சிட்சாட்டுங்கிறது என்னன்னா எப்பவுமே எந்த கான்வர்சேஷன் நான் சொன்ன பாத்தீங்களா, பயனற்றது, தனக்கோ பிறருக்கோ. இப்போ எப்பவோ பயனில்லாத பேசுறது, பயனில்ல பேசாமன்னு ஒரு 10 குறளே ஐயா வள்ளுவர் சொல்லி இருக்கிறாங்க. நம்மளுடைய காசிப்புங்கிறது நிறைய இடங்கள்ல காசிப்புங்கிறது இல்லைன்னா அவங்க வாழவே முடியாது. இல்ல, காசிப்னா ஒருத்தங்க இல்லாத பொழுது அவங்கள பத்தி பேசுறது காசிப். அது இட் இஸ் நாட் ஃபேர். காசிப்ங்கிறது அது ஒரு முரண்பட்ட செயல். நம்ம வி ஷுட் நாட் டாக். எப்பவுமே நம்ம செய்யற வேலையில நல்ல ரிசல்ட் இருக்கணும், பயனுள்ளதா இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கறதுல மெட்டீரியல் அண்ட் மேன் பவர் ஆப்டிமமா இருக்கணும். நம்ம யூஸ் பண்ற யூட்டிலைசேஷன் பாத்தீங்கன்னா வெதர் இட் இஸ் மெட்டீரியல் ஆர் மேன் பவர். மெட்டீரியலா இருந்தாலும் அது இட் இஸ் கோயிங் டு பி அ நேஷனல் காஸ்ட். எனர்ஜியா இருந்தாலும், மணியா இருந்தாலும், மெட்டீரியலா இருந்தாலும் ஆப்டிமம் யூட்டிலிட்டி அளவுக்கு வி ஹேவ் டு பிளான். யூஸ்ஃபுல் ரிசல்ட் இருக்கணும். எப்பவுமே நிறைய வேலையை எடுத்துட்டு பண்றதை விட ஒரு வேலையா எடுத்துக்கிட்டு பண்ணணும். நம்ம செய்யற எல்லா வேலைங்களுக்கும் ஒரு குறிப்பு இருக்கும். நமக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரத்துல கூட எப்படி அதை ப்ராஸ்பெக்டிவா கன்வெர்ட் பண்ணலாம். இந்த விசிட்டர்ஸ்ங்கிறது எப்போ கொடுக்கணும்னு சொன்னா, நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு ஒரு டைம் ஒரு நாள்ல ஒதுக்கி வச்சிருப்போம், லெஸ் இம்பார்ட்டன்ஸ் டைம். அந்த டைம்ல தான் யாராவது விசிட்டர்ஸோ இந்த மாதிரி பேசுறதுக்கோ நேரத்தை ஒதுக்கி கொடுக்கணும். எப்பவுமே நம்ம மனம் திறந்து பாராட்டணும். நம்ம இப்போ ஒரு குழந்தை கூட ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே ஒரு பரிசு கிரிசு வாங்கிட்டு தாயோ தகப்பனையோ கிட்ட வரும் பொழுது நம்ம நார்மலா பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெளி உலகத்தோடைய தொடர்புனால நம்மளுடைய அலட்சியமோ அறியாமையோ உணர்ச்சி மயமோ இந்த அக்னாலேஜ் அண்ட் அப்ரிஷியேட்,
நம்ம அந்த அக்னாலேஜ் பண்றதுல வா கண்ணு என்ன நல்ல மார்க் எடுத்திருக்கியா, என்னுடைய வாழ்த்துக்கள், வெரி குட், நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்கா. இந்த அக்னாலேஜ் பண்றதுங்கிறதும் அப்ரிஷியேட், இதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. த எபிலிட்டி டு ரெஸ்பாண்ட் இஸ் நத்திங் பட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒவ்வொருத்தருக்குமான ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால எப்பவுமே நம்ம டீமோ, நம்மளை சேர்ந்தவங்களோ, சுற்றமோ, நட்போ, உறவு, நீங்க கொடுக்குற ஷெட்யூல்குள்ள இருக்கவங்கள உங்களுக்கு ரெஃபர் பண்ண முடியல கூட எ கைண்ட் வேர்ட்ஸ். நீங்க எந்த இலக்க அடையறீங்களோ அதுக்கான நல்ல பிளான், ஆரம்பத்துல சொல்ற மாதிரி பிளான் எக்ஸிக்யூட்டிவ் வேலையில நல்ல பிளான், அதுக்கு ஒரு ஷெட்யூல். இந்த பிளான் ஷெட்யூல் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இதனை இவன் முடிக்கும் என ஆய்ந்து அதனை அவன் கண் உடல். எப்பவுமே எந்த டவுட் இருந்தாலும் இந்த உடல் உயிர் மனத்துக்கு எப்படி மகரிஷிங்கிற என்சைக்ளோபீடியா எடுத்துக்கிறோமோ திருக்குறள் எடுத்துக்கிடணும். அதுல எல்லாமே பாருங்க, நீங்க டெலிகேட் ஜாப் பிலீவ் அதர்ஸ் கேன் டூ, யாராலும் என்ன முடியுங்க, இதனை இவன் முடிக்கும் என ஆய்ந்து அதனை அவன் கண் விடல், டெலிகேட் ஜாப். இதை நம்ம என்னதான் மேனேஜ்மெண்ட்ல எடுத்தாலும் நம்ம ஒன்னே முக்காடி முதல்ல ஒரு 4 சீர் 7 சொல்லுலயே உலகத்தோட அத்தனை தத்துவங்களையும் தன்னுள் அடக்கியது திருக்குறள். நம்ம கிட்ட இருந்து நம்ம நேரத்தை திருடு, டைம் ஸ்டீலர்ஸ் இல்லைன்னா ஒர்க் ஸ்டீலர்ஸ், தானும் செய்ய மாட்டாங்க, வேலை செய்யறவங்களையும் வேலை செய்ய விடாம பண்ற அந்த ஒர்க் ஸ்டீலர்ஸ் கிட்ட எவ்வளவு டைம் எடுக்கணுமோ எடுத்துடணும். அடுத்தவங்ககிட்ட நம்ம டைமை காட்டிலும் அடுத்தவங்க டைமை எப்பவுமே வேஸ்ட் பண்றதுக்கு நம்ம போகக்கூடாது. எப்பவுமே ஸ்ட்ரீம்லைன் பேப்பர் ஒர்க் அண்ட் கம்யூனிகேஷன்லாம், ஒரு பேப்பர் ஒர்க்லாம் பண்ணும் பொழுது ரிதமிக் அந்த ஆர்டர்ல இருக்கணும், ஒரு பிசினஸ் ப்ரொஃபைல்ல இருக்கணும். அந்த பிசினஸ் ப்ரொஃபைல்ல பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஸ்பேஸ் ரிசோர்ஸ், மேன் பவர் ரிசோர்ஸ், மைண்ட் ரிசோர்ஸ், மானிட்டரி ரிசோர்ஸ், எல்லாத்தையும் ரிசோர்ஸா பார்ப்போம், எதையுமே சோர்ஸா பார்ப்போம். அப்ப அதெல்லாம் நம்ம அந்த மாதிரி பிசினஸ் மோட்டிவ்ல சிலதெல்லாம் பார்க்கணும். பிகாஸ் எவ்ரிதிங் வி ப்ரொடியூஸ் இஸ் யுவர் கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட். ஆனா இதெல்லாம் பண்ணும் பொழுது நமக்குன்னு ஒரு ரிலாக்ஸேஷன்ங்கிறது தான் வேதாத்திரி மகரிஷி கிட்ட வந்துட்டோம்னா அந்த 20 minutes தவம், தட்ஸ் ரிலாக்ஸேஷன். எப்பவுமே ரிவ்யூங்கிறது என்னன்னா, நம்ம பண்ண ஒர்க்கை எப்படி பண்ணிருக்கோம் எப்பவுமே ஒரு ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். சாதாரணமா சொல்லுவாங்க, நேற்று என்பது வரலாறு, இன்னைக்குங்கிறது ஒரு ஏதோ மிஸ்ட்ரியா இருக்கும், பட் இன்னைக்கு தான் ரியல். அதனாலதான் இங்கிலீஷ்ல இதுக்கு பேரு பிரசன்ட் டென்ஸ்னு வச்சிருப்பாங்க. இந்த காலத்துக்கு பேரு பிரசன்ட் டென்ஸ், பிகாஸ் இட் இஸ் அ பிரசன்ட் ஆஃப் காட். நம்மள வேதாத்திரி மகரிஷி ஐயா கிட்ட வந்தீங்கன்னா கடந்த கால அனுபவம், நிகழ்கால சூழல், எதிர்கால விளைவு, விளைவறிந்த விழிப்பு நிலை. எப்பவுமே ஒரு மனிதன் விழிப்பு நிலை, அயராத விழிப்பு நிலை, விளைவறிந்த விழிப்பு நிலை. பாருங்க, தனி மனிதன் எப்படி இருக்கணும், குடும்பத்தில் எப்படி இருக்கணும், ரோட்ல போனா எப்படி இருக்கணும், விழிப்பு நிலை, அயராத விழிப்பு நிலை, விளைவறிந்த விழிப்பு நிலை. இதுதான் பாருங்க எஸ்டர்டே, டுடே அண்ட் டுமாரோ. ஒரு கேன்சல் செக் மாதிரி நேத்திங்கிறது, நாளைக்குங்கிறது ப்ராமிசர் நோட் வந்தா வரும் வரலாம், ஆனா இன்னைக்குங்கிறது கையில இருக்கக்கூடிய லிக்விட் கேஷ். எப்பவுமே பங்க்சுவாலிட்டிங்கிறது நேர மேலாண்மை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாஷிங்டன், நீ நேரத்துக்கு வரலன்னா நான் உன்னையே மாத்த வேண்டியிருக்கும். பட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் நேத்தே முந்தானே தான் இதை இன்னொரு தடவை ரீகன்ஃபார்ம் பண்ணேன். கிரஹாம் பெல் டெலிஃபோன் கண்டுபிடிச்சிட்டு அவர் அனௌன்ஸ் பண்றதுக்கு ஒரு 1 hour லேட் பண்ணியிருந்தாருன்னா, இதே ப்ராஜெக்ட் பண்ண எலிசியாங்கிறவங்க தான் தான் இன்வென்ட் பண்ணிருப்பேன். முதல்ல வச்சவங்க தான். இப்போ நிலாவில முதல்ல கால் வச்சு மனிதன், ரெண்டாவது திஸ் வேர்ல்டு வில் நாட் அப்ரிஷியேட் ஆர் நோ த பர்சன்ஸ் ஹூ ஆர் கமிங் செகண்ட். ஃபர்ஸ்ட் கிரஹாம் பெல் 1 hour டிலே பண்ணியிருந்தா இதே ப்ராஜெக்ட் பண்ண எலிசா கிரேங்கிறவங்க பேரு இன்வென்டர் ஆஃப் டெலிஃபோன்ல வந்துட்டு இருக்கும். ஜவஹர்லால் நேரு அவங்களுடைய பிஏ கொடுக்குற தன்னுடைய தூக்கத்தை கொடுக்குற 6 hours தான் 2 hours. உண்மையிலேயே அந்த ஃபேமிலியில ஐ டோன்ட் நோ. நான் என்னுடைய ஒர்க் அனுபவத்துல அவங்க டாக்டர் இந்திரா காந்தி வாஸ் ஆல்சோ ஸ்லீப்பிங் ஒன்லி 4 hours in a day. இவரும் பாருங்க தனக்கு கொடுக்குற 6 hours-ல 4 hours. See, they steal சொல்றாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் அவருடைய காரையே ஒரு லேபா கன்வெர்ட் பண்ணிட்டாராம். ஏவி மெய்யப்ப செட்டியார், சென்னையில இருக்கவங்களுக்குலாம் ஏவிஎம் ஸ்டுடியோ கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், த்ரூ அவுட் நம்ம ஸ்டேட்டு. அவங்க எல்லாம் ஒர்க்கை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவாங்களாம். சி அந்த டைமை எப்படி
அவங்க கையாண்டாங்கன்னு. வித் திஸ் ஐ திங்க் ஒரு ஃபெயிலான பையன்கிட்ட தான் ஒரு வருஷத்தோட வேல்யூவை தெரிஞ்சுக்கிடலாம். ஒரு அபார்ட்டான தாய்கிட்ட போனீங்கன்னா ஒரு மாதத்தோட வேல்யூவை தெரிஞ்சுக்கலாம். ஒரு எடிட்டர் கிட்ட போனீங்கன்னா ஒரு வாரத்தோட திறமையை தெரிஞ்சுக்கலாம். டெய்லி வேஜஸ் ஒர்க் பண்றவங்க கிட்ட போனீங்கன்னா ஒரு நாளோட வேல்யூவை தெரிஞ்சுக்கலாம். காதலன் காதலிக்கோ இல்ல காதலி காதலனுக்கோ இல்ல தன் அன்பார்வலுக்காக காத்துட்டு இருக்கிற அந்த 1 மணி நேரத்தை கேட்டு பாத்தீங்கன்னா அவங்க சொல்லி வருவாங்க. ஒரு நிமிஷத்துல ட்ரெயினையோ ஃபிளைட்டையோ விட்டவங்களை கேட்டீங்கன்னா அதனுடைய அருமையை சொல்லுவாங்க. மில்லி செகண்ட்ஸ் மைக்ரோ செகண்ட்ஸ்லாம் இந்த ஒலிம்பிக்ல ஓடுறவங்க, ஆக்சிடென்ட்ல இருந்து தப்பிச்சவங்க, இவங்க எல்லாம் இதனுடைய விஷயங்களை சொல்லுவாங்க. ஸோ நான் ஏற்கனவே பல பதிவுகள்ல சொன்ன மாதிரி நம்ம மூளையில சுரக்கக்கூடிய என்டார்பின், செரோட்டின், ஆக்சிடோசின் அண்ட் டோபோமைன் இதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ள சுரக்கிறோன்னா வேதாத்ரி மகரிஷி உடலுக்கான உடற்பயிற்சி, உயிருக்கான காயக்கல்பம், மனதிற்கான தியான பயிற்சி, குடும்பத்துல இருக்கவங்களை பாராட்டுறது, நல்ல நண்பர்களை கூட வச்சுக்கிறது, இரண்டொழுக்க பண்பாடுல துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேனுங்கிற அந்த ஆட்டிடியூடே எல்லாத்தையும் சொல்லிடும். வேதாத்ரி ஐயாவை பத்தி சொல்லணும்னா ஜென்ரலா பாருங்க 6 தான். 3 இறை வணக்கம், 3 குரு வணக்கம். அதுலயே எல்லாத்தையும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண அவன் யார் நீ யார் என்று பெரிவேதுன்னு கேட்டு அழுத்தம்ங்கிற அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை வச்சுதான் இந்த அண்ட சராசர இயக்கமும், அதுதான் ஒரு அறிவுல இருந்து 6 அறிவு வரைக்கும் சிந்தைங்கிறது 0 to 3 சைக்கிள்ஸ்ல கொண்டு வரும்போது தான் நிலையை உணர முடியும், ஈஸ்வர கடாட்சத்தை அறிய முடியும். எல்லாத்தையும் மீறி மழைய உலகமெல்லாம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயரும் பாடி தீங்கன்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யுமேன்னு ஆண்டாள் நாச்சியார் சொன்ன மாதிரி உலகத்துக்கெல்லாம் இந்த பஞ்சபூதங்கள்ல நீரின் மகத்துவம் இப்படி மகிழ்ச்சி மோரவர் வேற யாரையும் இல்லாம தன்னையே பரிசோதனையாக்கி அவர் உடம்ப வச்சுதான் எல்லாமே பயிற்சி எல்லாமே கொடுத்தார். அவர் வெளியில எந்த ஏஜென்சிக்கும் போல. நம்ம எல்லாம் திரைக்கு பின்னால தலைவர்களை தேடுறதுக்கு பதிலா நமக்கு முன்னாலே ஒரு நல்ல குரு, இரண்டொழுக்க பண்பாடுங்கிற ஒரு மிகச்சிறந்த ஒழுக்கம். அதனால எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேர மேலாண்மைங்கிறதுனால வையமெல்லாம் வாழட்டும் வாழ்க்கை நலம் காத்தினுதாய், வளரட்டும் மெய்யறிவு வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே, உய்ய மெய்ப்பொருள் நாட்டம் உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக, நம் உள்ளமெல்லாம் ஒன்றுபட, வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த அத்துணை மனவளக்கலை அன்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வாழ்க வையகம்.